சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களுக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணி பார்த்தாங்களா, ரீச் ஆகலையா? அதான் எனக்கு கால் பண்ணாங்க. ஐயோ வீட்ல இல்லையா? அதனால உன்னை உடனே வீட்டுக்கு வர சொன்னாங்க. சரிண்ணா. அம்மா எனக்கு வீட்டுக்கு போணும். போலாம் சௌந்தர்யா. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டு அப்புறமா போலாம். ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும், சீக்கிரமா போயிடலாம். மா என்ன பேசுறீங்கம்மா? என் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணிருக்காங்க. அவங்க சீரியஸா இருக்காங்க. நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்றீங்க? அங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மா. ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். அதை முடிச்சிட்டு அப்படியே உங்க வீட்டுக்கு போலாம். சம்பந்தியம்மாவை பார்க்க நானும் வரேன் உங்க கூட. இது கமிட் பண்ணது, கேன்சல் பண்ண முடியாது. என்னாலலாம் முடியாது. நீங்க வேற யாராவது கூட்டிட்டு போங்க. அண்ணா நீங்க வண்டி நிப்பாட்டுங்க. எனக்கு வீட்டுக்கு போகணும். எனக்கு இப்பவே வீட்டுக்கு போகணும். சைடுல நிப்பாட்டுங்கண்ணா. இல்ல சௌந்தர்யா, அரை மணி நேரம் கூட ஆகாது. ஒரு 10 நிமிஷம் அதோ பக்கத்துல வந்தாச்சு. அம்மா நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்களா? என் அம்மாவுக்கு உடம்பு முடியலமா. அண்ணா நீங்க நிப்பாட்டுங்க சைடுல. டிரைவர் நிப்பாட்டுங்க. ஏய் சொல்றத கேளு. அண்ணா நீங்க வண்டியை நிறுத்துங்கண்ணா. சரிங்கம்மா. சௌந்தர்யா, சௌந்தர்யா. ஆட்டோ. சௌந்தர்யா, சௌந்தர்யா. அம்மா, அம்மா. ஏ சௌந்தர்யா, வா வா. அக்கா, அம்மா எங்கக்கா? ஏன் பதட்டமா இருக்க? எங்கக்கா அம்மா? அம்மா பின்னாடி துணி காய போட்டுட்டு இருக்காங்க. துணி காய போடுறாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். இரு. அம்மா, அம்மா, அம்மா. என்ன லாவண்யா? சௌந்தர்யா வந்திருக்காமா. அவ ஏதோ பதட்டமாவே இருக்கா. உங்களை ஏதோ கேட்டுட்டு இருக்காமா. சௌந்தர்யா பதட்டமா வந்திருக்காளா? வா போய் போய் பார்க்கலாம். சௌந்தர்யா எப்பமா இருக்க? அம்மா நல்லா இருக்கியா அம்மா? நான் நல்லா இருக்கேன்டா. நீ ஏன் இப்ப பதட்டமா இருக்க? உனக்கு ஒண்ணும் இல்லல்ல? நல்லதானமா இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். நீ ஏன் இப்ப பதட்டமா இருக்க? நான் பயந்தே போயிட்டேம்மா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு பாண்டியன் நான் கால் பண்ணாருமா. அதான் நான் பதட்டமா ஓடி வந்தேன். எனக்கு உடம்பு ஒண்ணும் இல்லல்லம்மா? எனக்கு உடம்பு ஒண்ணும் இல்லம்மா. உடம்பு நல்லா தான் இருக்கு. ஆனா பாண்டி ஏன் அந்த மாதிரி சொன்னான்னு தான் தெரியலையே. லாவண்யா, பாண்டிக்கு நீ ஏதாவது கால் பண்ணியா? இல்லம்மா, நீங்க நல்லா இருக்கும் போது நான் எதுக்குமா உடம்பு சரியில்லைன்னு பாண்டி கிட்ட போய் சொல்லணும்? அப்போ பாண்டியன் ஏன் என்கிட்ட அப்படி சொன்னாரு? இந்த பாண்டிய சும்மாவே விடக்கூடாது சௌந்தர்யா. அவன் எதுக்காக இப்படி சொன்னான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சே ஆகணும். அவனுக்கு ஃபர்ஸ்ட் போனை போடு. ஆமா, லாவண்யா சொல்றதுதான் கரெக்ட். பாண்டிக்கு உடனே போன் பண்ணுமா. சௌந்தர்யா, வணக்கம்மா. பாண்டிக்கெல்லாம் போன் பண்ண வேண்டாம். உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்ல சொன்னதே நான் தான். புரியலல்ல? குழப்பமா இருக்கா? முள்ளால தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதான் ஓம் வழியிலேயே உனக்கு புரிய வைக்கணும்னு நான் இந்த மாதிரி செஞ்சேன். கொடைக்கானலுக்கு போக முடியாம நீ வீட்டுக்கு திரும்பி வந்ததும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேன். ஆனா நான் சொன்ன எதுவும் உன் மனசுல பதியல. உடம்பு சூட்ட தணிக்க எத்தனையோ வழி இருக்கு. மனச ஒருநிலைப்படுத்த நிதானங்கிற மருந்து மட்டும்தான் இருக்கு. உனக்கு கோபம் ரொம்ப ஜாஸ்தி. ஒவ்வொரு தடவையும் கோபத்தால பண்ற தப்ப பார்க்கும் போதெல்லாம் என் மனசு மறுத்து போனதில்லை. ஏன் தெரியுமா? உன் மேல நான் அளவு கடந்த பாசம் வச்சிருக்கேன்.
உன் பிடிவாத குணத்தால உன்னை அன்பா நேசிக்கிறவங்க உன்னை வெறுத்திடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு கேடயமா இருந்திருக்கேன். என் லைஃப்ல நான் ஆசைப்படுற ஒரே ஒரு விஷயம், லைஃப் லாங் நான் நேசிக்கிற எல்லாரும் என் கூடவே ஒத்துமையா இருக்கணும்னு தான். சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போகணும். அந்த மாதிரி தான் அன்னைக்கு சூர்யா சூழ்நிலை காரணமா தான் உன்னை அங்க விட்டுட்டு வந்தான். அந்த சூழ்நிலைய நீ புரிஞ்சுக்கணும்னு தான் உன் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்ல வேண்டியதாயிடுச்சு. சம்பந்திமா, தவறா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. துடி துடிச்சு போய் காரை விட்டு இறங்கி ஓடி ஆட்டோவை பிடிச்சு இங்க வந்தியே, அதே மாதிரி தானே அவன் அப்பா விஷயத்துக்காக சூர்யா துடி துடிச்சு போய் ஓடி வந்தான். நானும் பல தருணங்களை உனக்கு புரிய வைக்க பல முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இனி உன் மனசு மாறுறதும் மாறாம போறதும் உன் கையில தான் இருக்கு. தெளிவாயிட்டனா என் கூட வா. உனக்கு இன்னும் தெளிவு பிறக்கலன்னா பொறுமையா கிளம்பி வா. அம்மா, நானும் உங்க கூடயே வீட்டுக்கு வரேன். நான் வரேன் சம்பந்திமா. ம். மதி, கிளம்புறேம்மா. உட்காருங்க வணக்கம் மேடம். உட்காருங்க.